வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அற்புதமான மாலை பொழுது, ஒரு புனிதமான நல்ல தினம். இந்த தினத்திலே ஒரு நல்ல தியானத்தை தொடர்ந்து ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அம்மா அவங்க சொன்னது போல மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது இல்லையா? அதற்காகத்தான் இவ்வளவு செயல்களை இந்த பூமி முழுக்க மனித இனம் செய்து கொண்டிருக்கிற ஒரே காரணம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது புறம் சார்ந்ததா அகம் சார்ந்ததா அப்படின்னு சிந்தித்த போது இந்திய ஞானிகள் எல்லாம் ஞானத்தின் உயர்வுல அவங்க கண்டுபிடிச்சது மகிழ்ச்சி என்பது அகம் சார்ந்தது. இதே மேலை நாடுகள்ல மகிழ்ச்சி என்பது புறம் சார்ந்தது என்று அவங்க தீர்மானிச்சாங்க. அப்ப அவங்க புறத்தை நோக்கி போய் பல்வேறு விஷயங்களை பெருக்கிக் கொண்டே இருந்தாங்க. இங்கிருந்த ஞானிகள் புறத்துல பெருக்கிறதால மகிழ்ச்சி வராது, அப்படியே வந்தாலும் அது நிலையாக நீடித்து இருக்காது. மகிழ்ச்சி என்பது அகம் சார்ந்தது என்பதை அந்த உணர்வுல புரிந்து கொண்டார். அப்ப அவங்க இங்க பொருளை பெருக்குவதை விட அகத்திலே சென்று அகத்தை தூய்மை செய்யக்கூடிய வேலையை, அகத்திலே இறையர்களை பெருக்கிற வேலையில ஈடுபட்டாங்க. அவங்க நிரந்தரமான மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இப்ப மேலை நாடுகள் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரோட நோக்கம் மனுஷன் அவன் இந்த இந்த நாட்டுல பிறந்தான் என்ன, இந்த நாட்டுல பிறந்தான், அவனுக்கு முக்தி தான் நோக்கம். என்ன நம்மளுக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தெரியும், அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா அல்டிமேட் இதுதான் அப்படின்னு புரிஞ்ச போது மேலை நாடுகளுக்கு நம்ம ஞானிகள் துறவிகள் எல்லாம் சென்ற போது அவங்க கேட்ட கேள்வி, இவ்வளவு வளங்கள் எங்களுக்கு இருந்தும் ஏன் எங்ககிட்ட அந்த நிறைவு வரமாட்டேங்குது, ஒரு நிம்மதி வரமாட்டேங்குது, ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு வரமாட்டேங்குது, எங்களுக்கு எல்லா வளமும் இருக்குதே, சரிதானுங்களா? அப்ப ஏன் வரலைன்னா, அப்போ நீ வந்த நோக்கம் ஒண்ணு இருக்கு, அது உனக்கு தெரியல. அதைத்தான் இந்தியாவில சொல்லி கொடுக்குறோம். நீ உன்னுடைய ஆன்மாவை உணர்வதற்காக, உன்னை உணர்வதற்காக, இறைவனை உணர்வதற்காக வந்திருக்கிற. பட் அது உனக்கு தெரியாம நீ வேற என்னத்தையோ பண்ணிட்டு இருக்க. அதனால நீ இதுல எவ்வளவு சேர்த்தாலும் என்னதான் பண்ணாலும் உனக்கு அந்த முழு நிறைவு என்பது வராது. பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் பசி தீரும். அவனுக்கு ஒரு பட காட்சியோ, அற்புதமான ஒரு பாடலையோ, ஒரு நல்ல வாசனையோ, ஒரு உடுத்துக்கிறதுக்கு துணியவோ கொடுத்தீங்கன்னா அவனுக்கு தீராது இல்லையா? அது போல இந்த ஆறாவது அறிவுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு அவங்க திருப்பினப்பதான் அவங்களுக்கு அதை பத்தின ஒரு இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள பயணிக்கிறாங்க. நம்மால் அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறான். அவன் இங்க வரானா, இவன் அங்க போயிட்டான். ஏன்னா அவன் அங்க கொஞ்சம் கரை கண்டு இங்க வர்றான். அவன் புறத்துல கரை கண்டு புறத்துல எதுவும் முடியல, அதனால பெரும்பலன் இல்லை அப்படின்னு உணர்ந்து இங்க வர்றான். இவன் அகத்துக்குள்ள போவே இல்லை. சரிங்களா? போகாமையே அடுத்தவனை பார்த்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு இவன் அங்க போறான். இவனும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவான். சரிங்களா? வேற வழி இல்லை. எங்க போனாலும் சுத்தி இங்கதான் வரணும், இதுலதான் நிக்கணும். அப்போ நம்ம மகிழ்ச்சியா வாழ்றது அப்படிங்கிறது முதல்ல புறம் சார்ந்தது இல்லைன்னு நம்ம முதல் புரியணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. புறம் சார்ந்தது இல்லை. உனக்கான இன்பமோ, உனக்கான துன்பமோ, உனக்கான நன்மையோ, உனக்கான தீமையோ புறம் சார்ந்தது அல்ல. அது உன்னுடைய அகம் சார்ந்தது, உன் மனம் சார்ந்தது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பிறர் என்றால் நபர்களை மட்டும் அல்ல, பிற எந்த பொருளையும், இன்க்ளூடிங் கடவுள். இன்க்ளூடிங் கடவுளுங்க பிறர்ல. பிறர்னா அவர அம்மாவோ, அப்பாவோ, வாழ்க்கை துணையோ, குழந்தையோ, மாமனோ, மச்சானோ, நாத்தனாரோ, குழந்தையோ அல்ல பிறர். உன்னை தவிர அத்தனையும் பிறர் தான்.
மனிதன், உயிர்கள், பஞ்சபூதங்கள், இறைவனே பிறர் தான். அவனாலே உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாதுங்க. இதுதான் உண்மை. இறைவனாலே உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது. இறைவன் நினைச்சா உங்களை துன்பப்படுத்திடுவானா? அவனுக்கே அது முடியாத விஷயம். இறைவன் நினைச்சா உங்களுக்கு நல்லது செஞ்சிருவானா? முடியாது. சரிங்களா? அதான் சொல்லுவாங்க, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ஞானிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்க? எல்லாம் அவன் அவன் செயல். அவன் செயல் அல்ல. சரிதானா? அவனுக்கும் அடிப்படையா அவன் அந்த செயலை செய்யணும்னா அதற்கு அடிப்படையா இருக்கிறது இவன் செயல். இவன் செயல் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அங்க விளைவு என்பது நடக்குது. அப்ப இது நம்ம ஒரு ஆழமான ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு, மகிழ்ச்சி என்பது புறத்திலிருந்து வர்றதில்லை அப்படிங்கிறத முதல்ல நாம சிந்தித்து தெளிவு பெறணும். அதுக்கு தான் மகிழ்ச்சி நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. நிறைய விளக்கங்கள் புலன் மயக்கத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு லட்டுல இருந்து மகிழ்ச்சி வரல, ஒரு டிவியில இருந்து மகிழ்ச்சி வரல. இப்ப நான் பேசுறேனே, இந்த பேசுறதுல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சி வரல. அதான் உண்மை. ஆனா பேசும்போது உங்களுக்கு இன்பமா இருக்குது. சரிதானுங்களா? செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் வியப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப செவிக்கு உணவு இது. அப்போ இந்த செவியின் வழியாக நான் பேசக்கூடியது உங்களுக்கு இன்பமா இருக்குதுன்னா எது இன்பமாக இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆற்றலினுடைய செலவு, இன்னொன்று உங்களுடைய மனதினுடைய விருப்பம். ஆற்றல் செலவை விட மனதினுடைய விருப்பம் தான் முதன்மையானது. உங்களுடைய மனம், நீங்கள் உங்களுடைய மனம் என்பது உங்களுடைய தன்மை, உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அதை நான் பேசுறத விரும்புது, அதனால இது மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய பேருக்கு இதுல விரும்பாது. அவனுக்கு யாராவது சினிமா நடிகர் ஏதாவது பேசினா விரும்பலாம், ஏதோ அரசியல் தலைவர் பேசினா விரும்பலாம், ஏதோ ஒரு சினிமா பார்த்தா நல்லா இருக்குமோன்னு தோணலாம். இப்ப அவனுக்கு அது இன்பத்தை கொடுக்குது. அதை நம்மளுக்கு பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப பேசப்படுகின்ற பொருள், நபர் அப்படிங்கிறது எங்க இன்பமா மாறுதுன்னா உங்க மனதிலே, நீங்க தான் மனசு. மனசுதான் நீங்க. நீங்க வேற, மனசு வேற இல்ல. நான் கோபப்படுகிறேன், நான் கோபமாக இருக்கிறேன்னா நீங்க மனசுதான். நாம மனனுடைய தன்மை தான் மனிதனுடைய தன்மை. அப்ப என் மனதுல விருப்பம் இருக்குது, அதனால எனக்கு அது பிடிக்குது. என் மனதுல விருப்பம் இல்லை, அதனால எனக்கு அது துன்பத்தை கொடுக்குது. அப்ப இன்பமோ துன்பமோ எதுதான் தீர்மானிக்குது? மனம் தான் தீர்மானிக்குது. அப்ப இதைதான் மகிழ்ச்சி பல்வேறு இடங்கள்ல விளக்கி சொல்றாங்க. பொருள்ல இருந்து இன்பம் வர்றதில்ல, உன் மன விருப்பம் தான், உன் மனதனுடைய தன்மை தான், உன் மனதில் இருக்கிற நிறைவு தான் அங்க நிறைவை கொடுக்குது. இந்த இப்போ KPY பாலா அப்படின்னு ஒருத்தர், காந்தி கண்ணாடின்னு ஒரு படம், அதனோட ஆடியோ லான்ச் போட்டிருந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சாதாரண ஒரு எளிய மகன், சாதாரண ஒரு நபர் அவரு. அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட விஐபிஸ், உண்மையாலுமே நல்லவர்கள் கூட்டத்தை அதுல பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர்கள் அதுல இருந்தாங்க. அப்போ எப்படிடா ஒரு சாதாரண ஒரு நபர், அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னா, அவரோட அவரோட இன்டர்வியூ ஒண்ணுல சொல்றாரு. வாட்ஸ்அப்ல நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். வாழக்கூடிய மனிதர்களே அந்த பக்குவத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் எந்த ஆன்மீகம் படிச்சிருக்காங்களோ இல்லையான்னு தெரியல. அவர் நிறைய சம்பாதிக்கிறார். கொஞ்சம் சினிமா, இந்த டிவிகள் துறைகள்ல ஓரளவுக்கு சம்பாதிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது இந்த சூப்பர் சிங்கர் இதுல தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகமா அதுல தெரியல. பட் டிவில அடிக்கடி அவர் பார்க்கிறோம். ஸ்டேஜ்ல, காமெடியில எல்லாம் வர்றாரு. அவர் சொல்றாரு, எனக்கு என்ன சார் வேணும்? எனக்கு ஒரு பைக் இருக்கு, எனக்கு ஒரு சின்னதா ஒரு கார் இருக்கு, ஒரு சிம்பிளா ஒரு லைஃப் இருக்கு, போதும் சார், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார், போதும் சார். வாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் எல்லாத்துக்கும் செலவு பண்றாரு. சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் செலவு பண்றாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சம்பாதிச்சாலும் பத்தாதுன்னு பேய் மாதிரி சுத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட அவரு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் அடுத்தவங்களுக்காக அதை கொடுக்குறாரு. வீட்டை கட்டி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு, வண்டி வாங்கி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு, ஒரு அம்மாவுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு. ஏதோ பண்றாரு பாருங்க, என்ன விஷயம் பாருங்களேன். அப்ப இதுல எது இருக்குது?
ஒரு நிறைவு என்பது நம்ம மனதில் இருக்குது. மகிழ்ச்சி என்பது நம்ம மனதில் இருக்கிறதுங்கிறது நம்ம முதல்ல ஆழமா புரியணும். அதுக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுட்டாலே நம்ம லைஃப்ல மேக்சிமம் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏன் பிரச்சனைனா பொருளால தானே நிறைய பிரச்சனை. அது ஒண்ணு பருப்பொருளா இருக்கும், உயிரற்ற பொருளா இருக்கும், இல்லாட்டி உயிர் பொருளா இருக்கும். வீட்டுக்கார அம்மாவோ, வீட்டுக்காரரோ, பையனோ, புள்ளையோ அவங்களால ஒரே பிரச்சனை. அவன் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இந்த பொண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் அப்படி பேசி, இது ஒரு பக்கம் இப்படி இருக்கு. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ம். அவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, பிறந்த குழந்தை நல்ல இடத்துல படிக்கல. இதே புலம்பலா இருக்கு. சரிங்களா? முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வேலை ஒண்ணுமே இல்ல. நான் இன்னைக்கு சொல்ல வந்த கான்செப்ட் அதுதான். அதுதான் சிந்திச்சு வச்சே என்ன வரும்னு தெரியல. சரிங்களா? நம்ம வேலைன்னு ஒண்ணுமே இல்ல. அதுதான் உண்மை. யோசித்து பாருங்க. எல்லாம் வல்ல இறையாற்றல் அது தன்னைத்தானே இறுக்கி, சரிதானே? தன்னைத்தானே இறுக்கி, தன்னைத்தானே அழுத்திக் கொண்டு, தானே தானாய் இறை துகளா மாறிடுச்சு. யார் அது இறை துகளா மாறு, நீ இப்படி எல்லாம் பண்ணு நல்லா சொல்ல. தானா நடக்குது, தானா நடக்குது. அதுவே இறை துகளாச்சா? அப்ப அந்த அழுத்து மாற்றல் இறை துகளை சூழ்ந்து அழிச்சிருச்சு. சூழ்ந்து அழுத்தின போது இறை துகள்கள் சேர்ந்துச்சு. இது தானா நடக்குது. இது தானா நடக்குது. அது விண்ணாக மாறிடுச்சு. யாரும் பிளான் எல்லாம் பண்ணல. இப்ப நீங்க வீடு கட்டுற மாதிரி இப்படி எல்லாம் கட்டி இப்படி எல்லாம் வச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அது தானா நடக்குது. விண்ணாச்சு. அந்த ஆற்றல் விண்ணை சூழ்ந்து அழுத்துச்சு. விண்ணினுடைய கூட்டு காற்றாச்சு. இன்னும் கொஞ்சம் அணுக்கள் இயற்கையில தானா அழுத்தப்பட்டு தானா தானாக அதுவே நெருப்பாச்சு, அதுவே நீராச்சு, அதுவே நிலமாச்சு, அதுவே பஞ்சபூதங்கள் ஆயிடுச்சு. தானா ஆயிடுச்சு. இந்த லிங்கத்துல சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அது சுயம்பு லிங்கம்னா என்ன? நீங்க ஒரு லிங்கத்தை செஞ்சு வைக்கல, அது தானா வந்துருச்சு. இங்க இருக்கிற எல்லாமே தானா வந்தது தானே. எது நம்மளா உருவாக்குனது? எல்லாம் தானா வந்ததுதான். பஞ்சபூதங்கள் தானா வந்ததுதான். பஞ்சபூதங்கள் சேர்ந்த போது பூமி தானா வந்ததுதான். சூரியன் தானா வந்ததுதான். பின்னாடி பார்க்கிற பிரபஞ்சம் தானா வந்ததுதான். தானே தானாய் அது தானா நடக்குது. இயல்பூக்கம்னு சொல்றார் மகரிஷி. இந்த இறைவனே தன்மாற்றம் பெற்று எல்லாமே வந்தான்னு சொல்ற தன்மாற்றம்னு சொல்றோம். ரெண்டாவது, அது யாரும் ஊக்கப்படுத்தல. ஏய் நீ செய்யு, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, உனக்கு அது நல்லது கெட்டது ஒன்னும் சொல்லல. அது தானா நடக்குது. இந்த தானாய்ங்கிற வார்த்தை தான் நமக்கு பிடிக்க வேண்டிய புரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்ப பஞ்சபூதங்கள் வந்துருச்சு, அண்ட சராசரங்கள் வந்துருச்சு, தானா வந்துருச்சு. பஞ்சபூதங்கள் இணைஞ்சது, தானா இணைஞ்சது, தானா மரமாச்சு, தானா செடி கொடிகள் ஆச்சு, தாவர இனங்கள் ஆச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுக்குது. தானா நடக்குது. தாவரங்கள் புழுவாகுது, தானா நடக்குது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பச்சை பயிர் டப்பால போட்டு வச்சா புழு பிடிக்குது. கோதுமை மாவு போட்டு வச்சீங்கன்னா பூச்சி பிடிக்குது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க சும்மா இருந்தா போதும், அது நடக்குது. எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குது. ம். புழுவாச்சு, புழு பூச்சியாச்சு, பூச்சி ஊர்வனவாச்சு, ஊர்வன விலங்குகள் ஆச்சு, விலங்குகள் மனிதன் ஆயிடுச்சு. இது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒண்ணும் பண்ணல. எல்லாம் தானா 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 நடக்குது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்ம செய்யறதுக்கு அப்படின்னு இங்க ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா, இதெல்லாம் தானா நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெளிவுக்கு வரணும். அந்த விஷயம் தெளிவுக்கு வந்தாதான் இந்த ஒரு பேசுற இந்த சிந்தனை உங்களுக்கு நல்லா புரியும்னு வச்சுக்கோங்களேன். சரி. அப்போ இப்ப மனுஷன் வரைக்கும் அது வந்துருச்சு. எது? இறைநிலை
தானாவே இயல்பூக்கத்துல மாறி 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 பல்வேறு 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 தன்மாற்றம் பெற்று பல கோடி கோடி ஆண்டுகளாக மாற்றம் பெற்று மாற்றம் பெற்று இன்னைக்கு நம்மளா வந்து போச்சு. நம்ம உடம்பும் தானா வந்ததுதான். கண்ணென்ன நாம செஞ்சோமா, காது நாம செஞ்சோமா, நுரையீரல் நம்ம செஞ்சோமா, இருதயம் அது தானா வருது. அது இயல்பு ஊக்கத்தின்படி தன்மாற்றத்துல தொடர்ச்சியா அதுவே அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிருச்சு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாகவே அது என்ன பண்ணிருச்சு? பிளான் பண்ணிருச்சு. வித்துவின் வழியாக கருத்தொடரில் அடுத்தடுத்த ஜென்மம், அடுத்தடுத்த தலைமுறை, அதற்கான உறுப்புகள், அதற்கான மனம், அதற்கான வாழ்க்கை, அதற்கான பொருட்கள். அடிக்கடி யோசிக்கிறது இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று இயற்கை இன்னைக்கு பண்ணல, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணிடுச்சு. பல கோடி ஆண்டுகளுக்கு. தண்ணி மழை வர்றது இன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம். பெட்ரோல் இன்னைக்கு பண்ணல, சரிதானுங்களா? பூமியில இருக்கிற நாம் எடுக்கிற ரசாயனங்கள், எடுக்கிற உலோகங்கள், இதெல்லாம் இன்னைக்கா பண்ணுச்சு? அதெல்லாம் எப்பவோ பண்ணி வச்சிருச்சு. சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கை என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக இயற்கையில் இருக்குது. எல்லா உயிர்களும் அப்படித்தான் இருக்குது. தானா நடக்கிற ஒரு விஷயம் அது. இந்த தானா நடக்கிற இறை ஆற்றலுடைய வல்லமை தெரியாத காரணத்தினால நாம் என்ன பண்றோம்? நமக்குள்ள நிறைய விஷயங்களை திட்டமிட்டு கொண்டு, எதிர்பார்த்து கொண்டு நாம சங்கடப்பட்டுட்டு திரியிறோம். உண்மை அதுதான். சங்கடங்கள் எங்க நிகழுதுன்னா, மனிதன் தன்னோட மனதில பக்குவ நிலை இல்லாதனாலதான் நிகழுது. இப்போ பையனுக்கு வேலை பார்க்குறீங்க, வேலை சரியா அமையல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை. எது கவலைப்படுறீங்க? இத்தனை இயற்கை நடத்தி வச்சிருக்கு, உங்க பையனுக்கு வேலை மட்டும் என்ன பெரிய விஷயமாவா இருக்கும் அதுக்கு? சரிங்களா? அது வரவேண்டிய காலத்துல, வரவேண்டிய சூழல்ல கண்டிப்பா வரும். அதுக்கு நம்ம படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்ல வரல. நாம செய்யற வேலையை செஞ்சுட்டே இருப்போம். செய்யற வேலைய செஞ்சுட்டே இருப்போம். அது தானா திட்டமிட்டு அது தானா நடத்திட்டு போகுது. சரிங்களா? இதுல கவலைப்படுறதால என்ன பிரயோஜனம்? வருத்தப்படுறதால என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தாலும் நம்ம மக்களுக்கு ஒரு கவலை, ஒரு புலம்பல். அது இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. யோசித்து பாருங்க. ஏதோ ஒண்ணு மண்டையில போட்டு உழப்பிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களுக்கே ஒரு திருப்தி. சிலர் வாயில் ஏதாவது போட்டு அரைச்சிட்டே இருக்கணும்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்ம லைஃப்லயே நம்ம ஏதோ ஒரு புலம்பல் இருந்தாதான் நமக்கே ஒரு நிறைவா இருக்குது போல. அதனால ஏதோ ஒண்ணு இழுத்து போட்டுக்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, அது நடக்கல, இது நடக்கல, அது அப்படி நடந்திருந்தா சரியா இருந்திருக்கு, இது இப்படி நடந்திருந்தா சரியா இருந்திருக்கு, நிறைய விஷயங்களை நினைச்சு கவலைப்படுகிறோம். இந்த மகிழ்ச்சி போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா கவலை தான். கற்பனை வலைன்னு மகிழ்ச்சி ஆழமா சொல்றாங்க. அது என்ன? அப்படி ஒரு வலையே இல்ல. சரிதானுங்களா? நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒண்ணே இல்ல. பட் இவன் கற்பனையாக வலை பின்னி அதுல போய் படுத்துக்கிறான். ஒரிஜினல் வலையா இருந்தா அது தெரியலாம். உங்க மனதுல கற்பனையா ஒரு வலைய பின்னிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லாருக்குமே அது தோணும், இயல்புல தோணும். ஏன்னா நம்ம அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு பழகுனதுனால. சிவகாசி 2 நாள் முன்னாடி மனைவி நல வேட்பு விழா போனோம். அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், எத்தனை பேர் வருவாங்க, புதுசா வர்றாங்க, எப்படியெல்லாம் நடத்தலாம், ஒரு செகண்ட் அது தோணுது. அப்புறம் என்ன தோணுது? சரி இது என்ன நம்மளா நடத்துறோம். யோசித்து பாருங்க, இங்க இருந்து போய் நாம சிவகாசியில அவங்க எத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு கல்யாணம் பண்றாங்க. சரி, அடுத்த நாள் அந்த மண்டபத்துல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க. நம்ம இதை பத்தி பேசி, சரிங்க, எனக்கு அடிக்கடி ஒரு சில மண்டையில கொட்டு விழுகும். நீ ஒன்றும் பண்ணலப்பா. சரிங்களா? எல்லாம் அது இயற்கை நடத்துது. சரிங்களா? நீ உன்னோட பாதையில சொல்றதுக்கான தெளிவோடு இரு. அது நடத்திட்டு போகுது. சரிங்களா?
அப்ப அது பார்த்தா அதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு வாழ்த்து நடத்தணும். நீங்களே எனக்கே உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியம் தான். அது கிள்ளி பார்த்துக்க வேண்டிய விஷயம் தான். அந்த அன்னைக்கு காலையில அத்தனை அன்பர்கள் புதிய அன்பர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்த ஒரு 1000 பேத்துல ஒரு 10 பேரோ அல்லது 50 பேரோ வேதாத்திரி மகரிஷி பயிற்சி எடுத்திருக்கலாம். மிச்சம் 950 பேர் பயிற்சினா என்னன்னே தெரியாது. அவங்கள்ட்ட போய் ஒரு மைக்க புடிச்சு 1 நிமிஷம் தான் இருக்கும். இந்த மாரி குழந்தைகள வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. கல்யாண மண்டப கூட்டத்துல முகூர்த்த தாலி கட்டணும்னே எல்லாரும் எந்திரிச்சு மேடைக்கு வர நேரத்துல அந்த வீடியோ வேணா உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன் பாருங்க. எனக்கே ஆச்சரியம். சில இடங்கள்ல எனக்கு நடத்த முடியுமாங்கிறதெல்லாம் தோணாது. நம்ம ஏன் போய் கேட்பானே, அது அவங்க அலௌட் பண்ணுவாங்களா? மக்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னலாம் தோணும். போய் நின்னு வாங்கி பேசினா, ஒரு நிமிஷத்துல அந்த அரங்கமே ஒரு கோவிலா மாறிடுச்சு. சரிங்களா? அப்பதான் தோணுச்சு, நம்ம ஒண்ணுமே இல்ல. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நீங்க பண்றீங்க. நீங்க அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு அந்த க்ஷணம் எனக்கு தெரிஞ்சது. சரிங்களா? நான் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது இறையாற்றல் பண்ணி வைக்குது. அவங்கவங்க கர்மா. அவங்க பெற்றோர்கள், அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் அந்த குழந்தைகளுக்கு 1000 பேரோட வாழ்த்து அப்படி ஒரு பிளஸ்ஸிங்கா போகணும்னு இருக்குது. அத நம்ம ஒரு கருவியா வச்சு அது பண்ணிருச்சு. அவ்வளவுதானே தவிர, இது தானா நடக்குது பாருங்க. அடுத்த நாள் நம்ம ஆன்லைன்ல நடத்தலாம்னு திட்டமிட்டோம். நாம எப்படி ரூம்ல தான் உட்கார்ந்து நடத்தணும், அது வேற எனக்கு ஒரு பக்கம். சரி நம்மளா செய்யறோம். இது நான் அடிக்கடி சொல்லிக்கிறது. நம்மளா செய்யறோம். இது நெறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நல்ல அறிவுல உயர்ந்தவங்க, ஞானத்தில் சிறந்தவங்க, அல்லது உண்மை தர்மத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, இது என்ன நம்மளாப்பா செய்யறோம்? சரிங்களா? அது நடக்கட்டும். அது நடக்கட்டும். சரிங்களா? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல நம்ம இதுல வந்திருக்கிறாங்க. 5000 பேருக்கு மேல கலந்துருக்கிறாங்க இதுல. பெரிய ஆச்சரியம் எனக்கு. அடுத்த நாள் லயன்ஸ் கிளப்ல ஒரு ப்ரோகிராம் நடக்குது. அவங்க அடுத்த நாள் நான் எப்படி எங்கடா நடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் அங்கேயே நடத்த சொல்றாங்க. அங்க ஒரு 5, 6 தம்பதிகள் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்னன்னா, இது தானா நடக்குது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்கனால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ஏன்னா எல்லாத்தையுமே என் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இயற்கை நடத்திட்டே இருக்கு. இல்லையா? அப்ப இதுல கவலைப்படுறதுக்கு, கஷ்டப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே, இந்த மகிழ்ச்சி தானா வந்துருதா இல்லையா? ஏன் மகிழ்ச்சி கெடுதுன்னா, எனக்கு எங்க வீட்ல ஒண்ணு இப்படி நடக்கல. எனக்கு இப்படி ஒண்ணு நடக்கல. நான் இத நெனைச்சேன், இது இப்படி நடக்கல. அப்படின்னு நெனைக்கிறதுதான பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? இது நம்ம கையில இல்ல. அது இறையாற்றல் தானா நடத்திட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப என்னுடைய செயல் வினைக்கு தகுந்தாற் போல இறையாற்றல் தானா ஒரு ஃப்ளோவுல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இதுல நான் போய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் சந்தோஷம் வந்துடும். சரிதானே? ரஜினி ஒரு படத்துல சொல்லுவார்ல, நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்னு சொல்ற மாதிரி, எது எது எப்ப நடக்க, எப்படி நடக்கணும்லாம் தெரியாது. நடக்க வேண்டிய நேரத்துல அது கரெக்டா நடக்கும். சரிங்களா? ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் பண்றோம். இப்பதான் நடக்கணும் அப்படின்னு கண்டிஷன் பண்றோம். மகரிஷி சொல்லுவாங்கல்ல, தேவை, அளவு, காலம், தூரம். சரியா? இந்த நாளை கொண்டுதான் மனிதன் என்ன பண்றான், தப்பு தப்பா கால்குலேட் பண்றான். இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும், இது இப்படி நடந்தா நல்லது, அது அப்படி நடந்தா கெட்டதுன்னு நம்ம தான் கால்குலேட் பண்றோம். பட் நடத்துற பேரறிவுக்கு எல்லாமே தெரியுமில்ல, அது எப்படி நடந்தா நல்லதுன்னு அதை விடவா நமக்கு தெரிஞ்சிட போகுது. அதுக்கு மேல தெரிஞ்சறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்ப அது எதை நடத்தினாலும் அது சரியாகத்தான் நடத்தும். அது உன் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நடத்தும். மறுபடியும் சொல்றேன், அவன் தான் எல்லாத்தையும் நடத்துறான். மாற்று கருத்து இல்ல. அதுக்கு அடிப்படை என்னோட கர்மா. சரிங்களா? இந்த கர்மாவை மீறி ஒண்ணு நடக்கிறதுக்கு, நடத்துறதுக்கு அதுக்கு ஒண்ணும் வாய்ப்பு இல்லை.
சரிங்களா? அப்ப அது தவறு செய்யாது, அது சரியாக செய்யும் அப்படிங்கிற உண்மையான இறை நம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சுன்னா மகிழ்ச்சி வந்துரும். அதான் டோட்டல் சரண்டர். பக்தி மார்க்கத்துல கூட நெறைய கஷ்டம் வர்றப்ப, எல்லாம் அவன் பார்த்துக்குவான்பா அப்படிங்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம். பெருங்கஷ்டம் வந்திருக்கும். எல்லாம் அவன் இருக்கான். நெறைய பேர் அதுலருந்து ஆப்போசிட் ஆயி போயிருவாங்க. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல. இனிமேல் நான் உன்னை கும்பிடவே மாட்டேன். அப்படி போற லூசுகளும் இருக்குது சிலது. சரியா? இவன் பண்ணுவானாமா எல்லா பிரச்சனையும். கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் காப்பாத்துவாராமா. எப்படி காப்பாத்துவார் கடவுள்? சரிதானுங்களா? அப்ப அப்படி ஒரு கஷ்டம் வந்த போதும், அந்த கடவுள நம்பி நிக்கிறான் பாருங்க. உண்மையா கடவுள் மேல பக்தி இருக்கிறவன் நம்பி நிப்பான். அவனுக்கு தெரியும். சரிங்களா? பிரச்சனைகள் வரும்போது தான் எனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். அப்படிங்கிறது உயர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்னுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி என்னோட செயல் நடந்துட்டு இருக்கு. நான் லைஃப்ல 2டே விஷயம் தான் சொல்றேன். நம்ம லைஃப்ல நல்லது மட்டும்தான் நடக்குதுங்க. வேற ஒண்ணுமே நடக்கல. பசி எடுக்குது. நல்லது தானே? வயித்துல பசிக்குதுங்க. கஷ்டமா இருக்குது. நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. நல்லதுதான். அது இன்டிமேட் குடுக்குது. குடுக்கலைன்னா என்ன ஆகும்? சாப்பிடாம செத்து போயிருவோம். அது இன்டிமேட் குடுத்து ஒரு வழிய கூட குடுக்குது. டேய் போடுறா சீக்கிரம் அப்படிங்குது. பசியில வர்ற துன்பம் நல்லது. அது இன்டிமேட் குடுக்குது. சாப்பிடுறீங்க. சாப்பிடுறது நல்லதா? நல்லது. சாப்பிடுறீங்க. உள்ள போகுது. சாப்பாடு ஜீரணம் ஆகுது. நல்லதா? நல்லது. 4 இட்லி சாப்பிட்டீங்க. வயிறு நிறைவாயிருச்சு. நல்லதா? நல்லது. நல்லது. 5வது இட்லி சாப்பிடலாம்னு நெனைக்கிறீங்க. நல்லதா? ஆமா நல்லதுதான். 5வது இட்லி சாப்பிடலாம்னு நெனைக்கிறது நல்லதுதான். சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டா என்னாச்சு? வயிறு வலி வந்துருச்சு. இது நல்லதா? ஆமா நல்லதுதான். என்னப்பா சொல்ற? ஆமாங்க நல்லதுங்க. வயித்து வலி வந்துருச்சு. மொடையா இருக்குது. கஷ்டமா இருக்குது. நல்லதா? ஆமா நல்லது. ஏன்? அப்ப அடுத்த தடவ நீ திங்கிறப்ப உனக்கு ஒரு அறிவு வரும்ல. சரிதானே? 6 இட்லியா சாப்பிடுறீங்க. நல்லது. மந்தமா கிடக்குறோம். அப்படியே கிடக்குறோம். நல்லது. சரிங்களா? அப்ப அடுத்த தடவ யோசிப்போம்ல. இப்ப இறைவன் வழிய குடுக்கறது நல்லதா? நல்லது. இப்ப வழிய குடுக்காம விட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். எல்லாரும் இன்னைக்கே செத்துருவான் நைட்டு. ஏன்னா தின்னுட்டே இருப்பான். வயிறு போகுதுன்னு சொல்லாத வலிக்காம. அது பாட்டுக்கு தின்னுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? வயிறே வெடிச்சு போயிரும் உள்ள. செத்து போயிரும். இல்லையா? அப்ப அது சொல்லுது ஒரு சங்கடத்த, ஒரு வலிய குடுக்குது. நல்லது. பசி எவ்வளவு நல்லதோ, நீங்க சாப்பிடுறப்ப வர இன்பம் எவ்வளவு நல்லதோ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர நிறைவு எவ்வளவு நல்லதோ, நீங்க அதிகமா சாப்பிட்டு வர்ற துன்பம் அதை விட நல்லதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு போயிருச்சு. ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. டேய் இனிமேல் அதிகமா சாப்பிடாத. சாப்பிட்டா கஷ்டம் வரும். இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் இது தெரியும். ஆனால் அந்த தவறிலிருந்து விடுபட்டு நிக்கிறதுக்கான ஒரு வில் பவர் இருக்குல்ல, அது நம்ம கிட்ட இல்ல. அவ்வளவுதான் விஷயம். தவறு என்பது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தப்பு தெரியாது. பட் தப்பிலிருந்து விடுபட்டு நிற்பதற்கான ஒரு மனோசக்தி இருக்கு இல்லையா? மன வைராக்கியம், வில் பவர். அது நம்ம கிட்ட இல்ல. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அதற்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் தியானம் பண்ணணும். அவ்வளவுதான். நல்லா ஆக்னையில தியானம் பண்ணுங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் பெருசா. ஆரம்பத்துல அது பெரிய விஷயம். நல்லா ஆக்னையில உட்காந்து நல்லா கவனிச்சு நல்லா தியானம் பண்ணிட்டே இருங்க. மைண்டுக்கு பவர் இருக்கும். பவர் இருக்கிறப்ப அதை நினைக்கிறது நடத்தும். சரிங்களா? நீங்க புலம்ப வேண்டாம்னு இப்ப நான் பேச்சு முடிச்சோன்னே, ஆமாப்பா விட்டுறலாம்ப்பா. அவன் அவன் பொழப்ப பார்க்கட்டும்பா. நம்ம எதுக்குப்பா போய் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. அப்படி சொல்லும். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் இந்த வைப்பு. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். அப்புறம் மறுபடியும் வந்துரும். அப்ப அதுல நமக்கு தெளிவு வரணும். அப்ப அதுல நம்ம முடிவு பண்ணணும். அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. கவலை ஒழித்தல் பயிற்சியில் அட்டவணை போட்டு நீ முடிவு பண்ணு. தள்ளி போட வேண்டிய கவலைன்னு முடிவு பண்ணு.
இது தள்ளி போடுறது. இது நம்ம மட்டும் முடிக்க முடியாது. சமுதாயத்திலிருந்து வர வேண்டியது இருக்கு. ரெண்டும் சேர்ந்து தான் நடக்கும். சரி, நீ முயற்சி பண்றது பண்ணு. அது வர்றப்ப வரட்டும். எப்ப வருதோ அது நல்லதா வரட்டும். அவசரப்பட்டு ஓடி போய் கட்டி கஷ்டப்படுறதை விட கொஞ்சம் நிதானமா நல்லதா வந்தா என்ன இப்ப பிரச்சனை? ஒண்ணு இல்ல. நம்ம புரிதல் இருந்தா சரி. இப்ப நமக்கு என்ன வரல? புரிதல் வரல. அதான் பிரச்சனை. ஒண்ணு, எல்லாத்தையும் இறைவன் தான் நடத்துறான்னு முதல் புரியணும். சரிங்களா? இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை, அண்ட சராசரத்தை அஹ், எப்படி படைச்சு காத்து அத்தனையும் சுத்த வச்சு இயக்கிட்டு இருக்கான் இல்லையா? பட் அவனுடைய செல்ல குழந்தை, அன்பு குழந்தை, கடைசி உச்ச நிலையில் இருக்கிற குழந்தை நீங்களும் நான். நம்மளை அப்படின்னா கைவிட்டுருவானா? ஏன்னா நம்ம பற்றுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு எங்கெல்லாம் பற்றுல போய் மாற்றமோ அங்கெல்லாம் தான் பிரச்சனை வருது. பக்கத்து வீட்டுல ஒண்ணு நடக்கல, உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. உங்க வீட்டை ஒட்டி ஒரு செவுத்தை ஒட்டி அந்த பக்கம் பல ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு கிடக்குது இல்லையா? அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லையே. நீங்க எப்படி ஞானிகள் மாதிரி தானே. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதன் 800 கோடி பேர் கூடயும் தொடர்பு கொண்டுதான் வாழ்றோம். அதுல 799 கோடியே 99,99,990 பேர் கூட அவனுக்கு பற்றே இல்லை. சீரியஸா நம்மள பற்றே கிடையாது. ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருகிட்ட இவன் வச்சிருக்கிற பற்று தான் பிரச்சனையே. சரிங்களா? மற்ற எவனுக்கு என்ன ஆனாலும் பாருங்க, உங்களுக்கு என்ன என்ன கவலை? சரி, அங்க நிலநடுக்கத்துல வந்து செத்ததுல கவலையா? இங்க இனப்படுகொலை செஞ்சதுல கவலையா? அங்க போர்ல செத்ததுல கவலையா? இங்க சுனாமியில செத்ததுல கவலையா? ஒரு கவலையும் கிடையாது. இது குறையா சொல்லல. இது ஓகே தான். அப்போதைக்கு கஷ்டப்படுவோம், ஓகே. அப்புறம் அவ்வளவுதான், லீவ் இட். சரி விடு, அது இயற்கை நடக்குது அப்படி. அதே மாதிரிதான் இங்க. ஆனா இங்கேனா ஆகாது. ஐயோ, அவனுக்கு அப்படியா இப்படியா, அது அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு, ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்மளே இயற்கையா தானாதான் வந்து இங்க செயல்பட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே தானா வந்தது தானே. இப்பவுமே எல்லாம் தானா தானே ஓடுது. இது என்ன நம்மளா ஓட்டுறோம்? சொல்லுங்களேன். நம்ம இயக்கலாம்னு நினைக்கிறோம், அதே தானே இயங்குது. இப்ப நான் போய் செத்த வாய் அசிச்சே வாயிச வர வைக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். செத்தவங்ககிட்ட போய் காதுல பேசி கேட்க வைக்க முடியுமா? ரெக்கார்டு பண்ண வைக்க முடியுமா? அவனை எந்திரிச்சு நிறுத்த முடியுமா? அதெல்லாம் உண்டு. அது நடத்திட்டு இருக்கு. உள்ள உயிர் தாங்கி தூக்கி ஓடிட்டு இருக்கு இல்லையா? இந்த உடம்போட வெயிட் எவ்வளோ? இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு 3 மடங்கு உடம்போட வெயிட். உயிர் ஆற்றல் தூக்கி நிறுத்தி நடக்க வச்சுட்டு இருக்கு. நம்மளா நடக்கிறோம் சொல்லுங்க. மூச்சு தானா இழுத்து ஆக்சிஜன் வாங்கி வாங்கி விட்டுக்குது. ஹார்ட் தானா எங்கேயும் ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணிக்குது. நீங்க ஏதோ போடுறீங்க. போடுறது அது தானா எல்லாமா மாத்தி எல்லா வேலையும் பார்த்துக்குது. தானா தானா தான். எந்த விதமான விஷயம் வேலையும் நம்மகிட்ட இல்ல. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாம் தானா நடக்கும்பா. ம்? எல்லாம் சரியா நடக்கும். சரியா தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சரியா நடக்கும். நீ புலம்புறது கஷ்டப்படுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, மனுஷன் புலம்புறதுதான் இந்த பிரபஞ்சத்திலேயே கொடுமையான விஷயம். இவ்வளவு வசதிகள், இவ்வளவு வாய்ப்புகள், இவ்வளவு இயற்கைகள், இவ்வளவு ஆனந்தத்திற்கான சூழலை கொடுத்ததும் மனுஷன் அதை கூட பார்க்காம இவன் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத இயற்கையில மிகப்பெரிய கொடுமை. மாபெரும் கொடுமை அதுதான். சரிங்களா அன்பர்கள்? அப்போ சொல்ல வேண்டியது என்னன்னா, எந்த இடத்துலையும் நாம செய்யறோம் அப்படிங்கிற உணர்வு வேண்டாம். இதான் ஈகோ, அதிகாரப்பற்று. நான் இல்லாட்டி என் குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? நான் உண்மையாலுமே சொல்றேன், நீங்க இல்லாட்டி உங்க குடும்பம் நல்லாதான் இருக்கும். அதாவது ஈகோவோட இருக்கிற நீங்க இல்லைனா, நீங்க இல்லைன்னா ஆள் இல்லையான்னு சொல்லல. இப்ப நான் ஒண்ணு சொல்லுது இல்ல, அந்த ஈகோ. அதானே நானுன்னு சொல்றோம். இந்த ஈகோ தான் நானுன்னு சொல்றோம். அந்த ஈகோ இல்லாத நாம இருந்தோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சொர்க்கமா இருக்கும் இல்லையா? சரிங்களா? நாம எதையும் தாங்கி பிடிக்கல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் மைண்டே பிக்ஸ் ஆயிடுச்சு, நான் இல்லாட்டி இவனுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. ஏ, யார் இல்லாட்டி நடந்துட்டு தானே இருக்கு. என்ன உலகம் நின்னு வச்சா?
சரிங்களா? ஜீசஸ் போனதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவம் இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு. அவர் இருந்தா கூட வளர்த்திருப்பாரான்னு தெரியல. தெரியாது இல்ல. சரிதானே? நபிகள் மறைவுக்கு அப்புறம் இஸ்லாம் இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கு. ம். இன்னும் புத்தரோட விபாசனா நடந்துட்டு தான் இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. திருக்குறள் இப்ப வளர்ச்சி ஆயிட்டு இருக்குது. சொல்லுங்க, பாரதியார பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். திருமூலர் பேசுறோம்ல. மகரிஷி மறைஞ்சிட்டாங்க. சங்கம் நடந்துட்டு தான் இருக்கு சிறப்பா. அப்ப என்னால ஒண்ணும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை இல்லை. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? என்னாலதான் எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறோம். இது மிகப்பெரிய மாயை. நீயே இன்னொன்னாலதான் நடந்துட்டு இருக்கிற. நீ எப்படி எல்லாத்தையும் நடத்துவ? சொல்லுங்களேன் பார்ப்போம். உயிராற்றல் தானா இயங்கிட்டு இருக்குது, நீங்களா இயக்குறீங்க? சொல்லுங்க. உயிராற்றல் தானா இயங்கி, உயிராற்றல் தானா ஜீவகாந்தத்துக்கு கொடுத்து, உயிராற்றல் தான் இதை நினைக்க வச்சு மூளையில, உயிராற்றல் தான் பேச வச்சுட்டு இருக்கு. நான் என்ன செய்தேன்? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இது தானா நடந்து கொண்டு இருக்குது. இயற்கை தானா நடத்தி கொண்டு இருக்குது. அவ்வளவுதான். அப்ப அது கூட ஒத்து உதவி அப்படியே ஜாலியா போறது விட்டு போட்டு, அது நடக்கல இது நடக்கலன்னு போட்டு கவலை எது கவலை? லீவ் இட். விட்டுருங்க. அது நடக்கும். அவங்க குடும்பத்துல கொஞ்சம் சண்டை இருக்கு. ஆமா இருக்குங்க. குடும்பம்னா சண்டை இருக்குங்க. குடும்பம்னா சண்டை இருக்கு. அது அவன் கர்மா கழிக்கு தானே வந்திருக்கிறான். என்ன எல்லாம் புண்ணியத்தையா பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம்? பாவத்தானே பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் கழிக்கட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்களா கஷ்டமே பண்ணலையா? ம். கஷ்டமே பண்ணலையா? கஷ்டப்படட்டும். சண்டை வரட்டும். சொல்லுவாங்க இல்லையா? அமைதியான கடல் சிறந்த மாலுமிகளை உற்பத்தி செய்யாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமைதியா இருக்கிற கடல் எப்படி சிறந்த மாலுமியை உற்பத்தி செய்யும்? அதுல அலை அடிக்கணும். சரிதானா? புயல் காற்று அடிக்கணும். அப்பதான் அந்த மாலுமியை சரியா அது தயார்படுத்தும். அதுக்கு அவன் தயாராகணும். அப்பதான் அவன் சிறந்த மாலுமியா வருவான். எதையும் எதிர்கொள்ளக்கூட மாலுமியா வருவான். அப்ப பிரச்சனை தான் ஒருத்தனை வலுப்படுத்துதுங்கிறதே புரிய மாட்டேங்குது நமக்கு. என்ன கொடுமையா இருக்கு. பிரச்சனை தாங்க நம்மளை வலுப்படுத்துது, வலிமைப்படுத்துது. அதனாலதான் விவேகானந்தர் சொல்றாரு, உனக்கு வர்ற துன்பங்களுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்றாரு. மகிழ்ச்சி துன்பம் கொடுக்கறவன வாழ்த்துங்கிற. சரிங்களா? அப்போ அந்த பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு வலிமையை கொடுக்குது. நம்மளை உயர்த்தி அடுத்த நிலை கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அப்ப நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நாம எப்படி பார்க்கணும்னா, நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க இறையாற்றல் கொடுத்திருக்கிற ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் உண்மையும் கூட. அப்படி எடுத்துக்கிட்டா என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்துடும்? நான் அடிக்கடி சொல்றேன், உங்களுக்கு புண்ணியம் வெளியே போச்சுன்னா சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுத்து புண்ணியம் வெளியே போகுது, சந்தோஷமா இருங்க. துக்கத்தை கொடுத்து பாவம் வெளியே போகுது, ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு தானே சொல்றோம். அப்ப உங்க வாழ்க்கையில ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, இல்லாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பா நினைச்சிட்டோம். நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணும் இல்லை, நினைச்சிட்டோம். கொஞ்சம் மாத்தி நினைச்சா போதும். மாத்தி நினைச்சா போதும். சரிங்களா? நினைக்கிறதுல தான் இருக்கு. இப்ப சங்கத்துல இருந்து என்னை வெளியே தாட்டிட்டாங்க, சங்கத்துல இருந்து வெளியே தாட்டிட்டாங்க நினைச்சா கஷ்டம். வெளியே தாட்டினங்காட்டி தான் இப்படி என்னால சந்தோஷமா இத்தனை சர்வீஸ் பண்ண முடியும்னு நினைச்சா எவ்வளவு சந்தோஷம். நான் யாருக்கு நன்றி சொல்லணும் இல்லையோ, மகிழ்ச்சிக்கு நன்றி சொல்லணும் இல்லையோ. சரிங்களா? என்னை வெளியே தாட்டினதுக்காக சிலர் உழைச்சிருப்பாங்க இல்லையா? ஆக்சுவலா என் கர்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுதான் வேலை செஞ்சிருக்கோம். என் கர்மா கூட சப்போர்ட் பண்ணி சிலர் வேலை பார்த்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டவனா இருக்கு. உண்மைதான். மகரிஷி கூட விட்டுறலாம் நான். ஆனா இவங்க மட்டும் இதை பண்ணலன்னா நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான்னா எனக்கு தெரியாது. பட் எப்பவுமே மன்றம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப அடுத்துக்கும் மேல எவ்வளோ அன்பர்களோட ஒரு நட்பு, ஒரு நல்ல தெய்வீகமான உறவு. 3 நாள் போய் சிவகாசி, காரைக்கால் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இல்லையா? அப்படி ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான உறவுகள், குடும்பம்.
எல்லாம் கொடுத்துருக்கான், வேற என்னங்க வேணும்? சரிங்களா? ஆனா அது நம்ம புரியணும். அன்னைக்கு வந்த பிரச்சனை இன்னைக்கு நல்லது செய்யுதுன்னு புரியுறேன் நானு. இன்னைக்கு வர்ற பிரச்சனை நாளைக்கு நல்லது செய்யுன்னு புரிஞ்சுட்டேன்னா, பிரச்சனைய நீங்க வரவேற்பு பட்டு கம்பளம் போட்டு வாங்கலாம். "டேய் வாப்பா, வாப்பா. வா நல்லதா வா." சரிங்களா? அதுல அந்த இதுல சிவகாசி மன்றத்துல நாம இந்த மாரி வந்து நடத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சோனயும், அங்க இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு WhatsAppல ஒரு மெசேஜ் போட்டாங்க. இந்த மாரி இவர் வந்து சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டார். இவர் வந்து நம்ம அமைப்பில் இல்ல. அங்க இங்க நீங்க போயிறாதீங்க. அப்படி இது ஒரு பிரச்சனை. சரிங்களா? அப்ப பிரச்சனைய பார்த்தோனயும், ஓ! அப்படி அப்படி இது தேவையில்ல. சரிங்களா? அப்புறம் அங்கிருந்து ஒரு அன்பர் வந்து என்கிட்ட அந்த விழா நடத்தினதுக்கு அப்புறம் அந்த சங்கல்பத்துல சிவகாசி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு தடவை தனஹர்சன் சங்கல்பம் பண்ணோம். அவங்க சொல்றாங்க, என்னங்க ஐயா நீங்க இப்படி இருக்கிறீங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாரு. சரிதானே? ஆமாமா. இப்போ அவங்க அப்படி இருந்தங்காட்டி தான் நீங்க இப்படி சொல்றத நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நல்லா பண்றேன்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ அவங்க அப்படி சொல்லாம இருந்திருந்தா நீங்க என்னை ஒண்ணும் சொல்லிருக்க போறதில்ல. அவங்க வந்து இவர வந்து வரக்கூடாது, இவர் நடத்தவே கூடாதுன்னு சொல்றாங்க. சரிதானே? இவர் என்ன பண்றாரு? அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாரு. எது உண்மையான வேதாத்திரியம்? சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். எது உண்மையான சத்திய வழி? அ? சரியா? அப்போ இந்த பிரச்சனை ஒண்ணு வந்தாதான் இங்க ஒரு செயல் நடக்கும்னு இயற்கையில இருக்குது. சரிங்களா? அப்ப அத நீங்க சந்தோஷமா எடுத்துக்க வேண்டியது தானே! அப்ப எல்லாத்தையுமே சந்தோஷமா எடுத்துங்க. அப்படி ஒரு செய்தி இப்ப அந்த மன்றமே நம்ம வந்து நடத்துறோம். இவரு வந்து நடத்துறாருப்பா எல்லாரும் போங்கன்னு சொன்னா நல்லது. சரிதானே? இல்ல அங்க போகக்கூடாதுன்னு சொல்றது நல்லது. சரிங்களா? நாளைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க கூப்பிடுறதுக்கு வருவாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு உணர்வு தட்டும். சரி, இதுல நெறைய விஷயம் இருக்குங்க. அது சரி இதுக்குள்ள அதிகமா போ வேண்டாம். புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்பவே எனக்கு பிரச்சனை வருது. சரிதானுங்களா? பிரச்சனை நல்லதுன்னு புரிஞ்சுகிட்டா நல்லது. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே புரிய வேண்டாம். பிரச்சனை நல்லது. சர்ஃப் எக்ஸெல்ல கரை நல்லது. யாருக்கு? சர்ஃப் எக்ஸெல் கம்பெனிக்காரனுக்கு. சரிங்களா? அத விட நல்லது நமக்கும் தான். கரை நல்லது. பிரச்சனை நல்லது. கஷ்டம் நல்லது. சவால்கள் நல்லது. அதனால தான் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. சேலஞ்சுன்னு சொல்லுங்க. நமக்கு ஒரு சேலஞ்ச். சரிங்களா? நமக்கு ஒரு சேலஞ்சு. சரியா? அப்ப சேலஞ்ச சமாளிங்க. ஈகோவோட சமாளிச்சா கொஞ்சம் அடி விழுகும். ஈகோ விட்டுருங்க. இறைவனே இருக்கான். அவன நீ பார்த்துக்கயா போயா. நான் பாட்டுக்கு என்னால என்ன முடியுதோ அத செஞ்சுட்டு போறேன். செயலை செய் பலனை எதிர்பார்க்காத. ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, எல்லா இடத்துலயும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து மகிழ்ச்சிய இழந்துர்றோம். இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும், இவங்க இத கொடுக்கணும், அத அவங்க வாங்கணும். இது இப்ப நடக்கணும், அது அப்புறமா நடக்கக்கூடாது. இதெல்லாம் என்னத்துக்கு என்ன? ஒண்ணும் தேவையில்ல. தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமை இயற்கை விதி தான் ஒரே வரி. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. கம்முனு இருங்க. எனக்கெல்லாம் இப்ப அந்த அருள்காப்பு போனோம்னா கூட ஒரு மாதிரி ஒரு குற்ற மனப்பான்மை. நான் எப்ப அருள்காப்பு போட்டாலும் பிரபஞ்சத்துக்கு தான் மொத்தமா போடுறது. பிரபஞ்ச உயிர்கள் அனைத்திற்கும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தவும் அமையுமான்னு கேட்டா உடனே ஒரு கேள்வி வருது. அப்போ உண்மையாலுமே அருட்பேராற்றல் காக்கலையாடா? நீ என்னத்தடா காப்பு போடுறேன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. சரிதானுங்களா? ஏன்டா அது காத்துட்டு தான்டா இருக்குது. எப்பவுமே அது காத்துட்டு தான்டா இருக்கு. நீ சொன்னா என்னடா சொல்லலைன்னா என்னடா? அ அது முழு பொழப்பே அதுதான் அதுக்கு. நீ என்னத்த போய் சொல்ற? சரிங்களா? இப்படி ஒரு கேள்வி எனக்குள்ளேயே வருது. இப்ப இறையாற்றல் எல்லாருக்கும் நல்லதை செய்யட்டும். அது என்ன பண்ண கெட்டதாடா பண்ணிட்டு இருக்குது. சரியா? இது நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதுதான். அ சரிங்களா? பட் நாம இது ஒரு நமக்குள்ள ஒரு சங்கல்பமாக அந்த வார்த்தைய, அந்த சக்திய பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக வாழ்த்தை சொல்றோம், சங்கல்பம் சொல்றோம். சரிங்களா? இப்ப இறைவன்ட்ட போயி
அதுவே சொல்லணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. அருட்பேராற்றல் கருணையினால் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படின்னு அதை வாழ்த்தலாம். இல்லாட்டி வாழ்வோம்னு சங்கல்பம் பண்ணலாம். இறைவா நீ வாழ வையின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது அவனுக்கு கேவலமாயிரும். நான் என்ன வாழ வைக்காமையால இருக்கேன்? சரிதானுங்களா? அப்படிங்கிற மாதிரி ஆயுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே எடுத்துக்கன்னு அவசியம் இல்லை. எனக்கு இறைவன்ட்ட போய் கேட்கறதுக்குன்னு ஒண்ணுமே தோன்றது இல்லை. எல்லாம் சரியா நடக்குது. அப்புறம் போய் கேட்கறதுக்கு என்ன? நான் சரியா இருந்தேன்னா இன்னும் அது சரியா நடக்கிறதுக்கான சூழலை உருவாக்கு. அப்ப ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா, எதிர்பார்ப்பை விட்டுரு. மகிழ்ச்சிக்கு தடையே எதிர்பார்ப்பு தான். இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும், இவங்களுக்கு இப்படி நடக்கணும், அவங்களுக்கு அப்படி நடக்கணும். நமக்கு தெரியாது. இந்த அறிவுக்கு என்ன தெரியும்? அந்த அறிவுக்கு தெரியாதா தெரியும்? ம்? யாருக்கு என்ன எப்ப எப்படி யார் மூலமா நடக்கணும்னு அங்க இருக்குதே. அதுபடி அது நடந்துட்டு போகுது. சரி, நீங்க அக்செப்ட் பண்ணி அவ்வளவுதான். எதிர்பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிள். எல்லாம் அது நடத்துதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. இப்ப செய்யறத முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா செய்வோம். பாசிட்டிவா செய்வோம். சரிங்களா? அதுலயும் வருத்தப்படுற கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். வர்றது சரியா தான் நடக்குது. நாம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பிரச்சனை சால்வ். சரிங்களா? அப்ப நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான மிகப்பெரிய ரகசியம், எல்லாம் தானாக நடக்கிறது. என் கையில ஒண்ணும் இல்லை. இன்னொரு பக்கம் பேசுறப்ப நீ நினைச்சா என்ன வேணா அடையலான்னு பேசுறோம். அந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுறதுக்காக சொல்றேன். நம்ம நிறைய புலம்புறேன்னு சொல்றேன். இன்னும் பைய வாழ்க்கை நல்லா இல்ல, புள்ள வாழ்க்கை நல்லா இல்ல, அது இதுன்னு ஒரே புலம்பல் பெரியவங்க கிட்ட. சரிங்களா? அது தேவையில்லை. அது நல்லாதான் இருக்கு. ஆக்சுவலா நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பிரச்சனை வந்தா நல்லது. அப்பதான் புரிதல் வரும். சரிங்களா? பிரிவு வந்தா நல்லது. பிரிவு வந்தாதான் உறவினுடைய ஆழம் தெரியும். நீங்க பிரிவே வரக்கூடாதுங்கிறீங்க. புரியுதா இல்லைங்களா? வெயில் அடிச்சாதாங்க நிழலோட அருமை தெரியும். கஷ்டம் வந்தா தானே சந்தோஷத்தோட வேல்யூ தெரியும். கரண்ட் போனாதான் கரண்டோட வேல்யூ தெரியும். சரிதானே? உடல் கெட்டாதான் உடலோட வேல்யூ தெரியும். எதுக்கு இப்ப? வரட்டும், அவன் தெரிஞ்சிட்டு வரட்டும். நீங்களா போய் சொன்னீங்கன்னா கெட்ட பேர் வாங்கிக்குவீங்க. இப்ப நான் நிறைய பேர் போய் நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வாங்கினதுதானே மிச்சம். எதுக்கு? எதுக்கு? ஒண்ணு இல்ல, அது பார்த்துக்கும். நீங்க வாழ்த்திட்டு மட்டும் இருங்க. சும்மா வாழ்த்துங்க, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. நடக்கிறத ஏற்றுக்கொள்வோம். அது சரியாதான் நடக்குது. அது தானாவும் நடக்குது. என் கையிலயும் ஒண்ணும் இல்ல. நான் முடிஞ்சதை செய்யறேன். நடக்கிறத ஏத்துக்க. அது சரியாதான் நடக்கும். இப்படி வந்துட்டா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. மகிழ்ச்சியா இருக்கலாம். நைட் நிம்மதியா தூக்கம் வரும். எந்த பாரமும் இல்லை. எல்லாம் சரியாத்தான் நடக்குது. ஏன்னா நான் நடத்துறேன், அவன் நடத்துறான். இத மனசுல வச்சுக்கோ. சரிங்களா? இதான் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான ரகசியம் நான் நினைக்கிறேன். சிந்திச்சு பாருங்க. சரி அப்படின்னா அது எடுத்துக்கொள்ளுங்க. பிரம்ம ஞானத்துல அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. ஏன்பா இத்தனை தத்துவத்தை பேசுறாரு? இறைநிலை, 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 எங்க பார்த்தாலும் இறைநிலை, காந்தம், சுத்தவெளி, அது இறை துகளாயி விண்ணாயி பஞ்சபூதமாயி அப்புறம் ஒரு வந்து ஆறறிவாயி எல்லாமாயி எல்லாமாயி எதுக்குயா சொல்றாரு? அது தானா நடக்குதுன்னு சொல்றாருயா. அது புரியலையா உனக்கு? எல்லாம் தானா நடக்குது. நீ போய் வேலை பாடுறா கம்மனு. ஏன்டா போட்டு அலும்பு பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை தானா கொண்டு வந்து போட்டுட்டு போயிருச்சு. கடல்ல இருந்து ஆவியாகி தண்ணி வருது, நல்ல தண்ணி. அங்க இருக்கிற உப்பு தண்ணி இங்க நல்ல தண்ணியா வருது. எதை போட்டாலும் விஷத்தை போட்டாலும் அது நல்லதா மாத்துது. மாத்துது. சொல்லுங்க. ம்? என்ன நம்ம பண்ணோம்? ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஒரு குட்டி வாழ்க்கையை கொடுத்துருக்கா. நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆ?
இன்னைக்கு கொடுத்துட்டான்ல லைஃப, சந்தோஷமா இருங்க. கண்ணை கொடுத்துட்டான்ல, நல்லதா பாருங்க. காதை கொடுத்தா நல்லதா கேளுங்க. வாயை கொடுத்தா நல்லதா 4 வார்த்தை பேசுங்க. நல்ல டேஸ்டா சாப்பிடுங்க தேவை அளவுக்கு. அதை நல்லா வச்சுக்கங்க. என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இயற்கை காட்சிகளை போய் ரசிங்க. சந்தோஷமா இருங்க. குழந்தை கூட, உறவுகள் கூட சந்தோஷமா இருக்க. கொஞ்ச நேரம் டிவி பாருங்க. செல்போன் கொடுத்துருக்கிறான், செல்போன்ல பாருங்க. நல்லதா கொஞ்ச நேரம் பாருங்க. சந்தோஷமா இருங்க. கொஞ்ச நேரம் பயிற்சி பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. அவ்வளவுதானே. ஒண்ணும் இல்ல. பெருசா அழட்டிக்கிறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. சரிங்களா. கொடுத்த வாழ்க்கைய இது ஒரு பெரிய கிஃப்ட்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எப்பவுமே. இந்த கொடுத்த வாழ்க்கையோட வேல்யூ தெரியாதால நம்ம புலம்புறோம், கஷ்டப்படுறோம், கவலைப்படுறோம், துன்பப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம், வெறுக்கிறோம். ஏன்? வேல்யூ தெரியல. சரிதானா. அதான் சொல்றது. என்ன சொல்றது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் எனக்கு தெரியல. குரங்கு கையில பூமாலை தான். சரியா. அது என்ன பண்ணும்? பிச்சு பிச்சு போட்டுரும். அதை அனுபவிக்க தெரியாது. அது சாயங்காலம் வரைக்கும் வாசனை கொடுக்கும், தெய்வீகமா இருக்கும். அது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், மூளைக்கு ஒரு இதமா இருக்கும். அதெல்லாம் அதுக்கு தெரியாது, பிச்சு வீசிட்டு போயிடும். அப்படிதான் இந்த வாழ்க்கை. ஒரு அற்புதமா ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அதுல உறவுகளை கொடுத்திருக்கிறான், இத்தனை வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். இருக்கிறதுல போதுண்டா சாமி, சந்தோஷமா இருக்கண்டா, நிறைவா இருக்கண்டான்னு போக வேண்டியதானே. சரிங்களா. நேற்றுக்கு அந்த ஆசிரமத்துக்கு போனோம். அது என்ன ஆசிரமம்? மெய்வழிச்சாலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. போய் பாருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு டைம் போய் பாருங்க. காரைக்குடி போயிருந்தோம். அங்கிருந்து திருச்சி வர வழியில மெய்வழிச்சாலை ஆண்டவர் அப்படின்னு ஒரு கிராமம். வீடெல்லாம் ஓலை வீடு தான். எல்லாம் ஓலை கொட்டாயா இருக்குங்க. மெய்வழிச்சாலை. எல்லாம் சாலையா இருக்கு. 1000த்துக்கும் மேற்பட்ட சாலைகள். அந்த ஊர் முழுக்க அதுதான் இருக்கு. சரிங்களா. மிக எளிய வாழ்க்கை வாழ்றாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் வந்து மிக எளிய வாழ்க்கை வாழ்றாங்க. சரிங்களா. ஏன்னா உண்மை என்ன? அதுலதான் இருக்குது உண்மையே. கோடி கோடியே இருக்கிறதுல உண்மை இல்லையே. இப்ப உண்மை எளிமையில தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா சரிதானுங்களா. அப்ப அதுக்கு மேல சொர்க்கம் ஒண்ணும் இல்லை. நீங்க பெரிய பொருள் பெருக்கிறதுக்கு தானே ஓடணும். எளிமையா இருக்கிறதுக்கு நீங்க எங்கேயும் ஓட வேண்டாம். பெரிய பெரிய பொருள் பெருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து எளிமையா இருக்கிறாங்களே. சரிங்களா. அதுக்கு நாங்க போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, போய் பார்த்துட்டு வாங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்படி ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல நடக்குது. எத்தனையோ கோடி கோடியே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வந்து கூட அங்க இருக்கிறாங்க சிலர். ஏன்னா இதுதான் உண்மையான முக்திக்கான பாதை. பொருள் பெரிதாக அதுக்கு பயனாகாது. சரிதான. பிரார்த்தனை வழிபாடுகள் மூலமாக புறத்தே நீங்கள் போய் பண்ணுவது பெருசா பயன் இல்லை. அகத்தே போய் நீங்க அந்த இறைவனை உணரணும். அதை பத்தி எனக்கு முழுசா தெரியல. பட் உங்க ஒரு ஒரு நான் பார்த்த விஷயத்த உங்களுக்காக சொல்றேன். அப்படியே ஒரு விஷயம் இருக்குதுங்கிற நான். இந்த பக்கம் மாளிகை கட்டி இருக்கிற இடம் இருக்கிற, நேற்றுக்கு பேலஸும் போனோம். பேலஸும் போய் பார்த்தா அது அப்படி வாழ்ந்திருக்கா ஒரு பக்கம். இங்க மேல இருந்தவனால இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறா ஒரு பக்கம். எல்லாமே இருக்குது. சரிங்களா. அப்ப உண்மை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது கிடைத்தற்கரிய வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. இன்னைக்கு கிடைச்சிருச்சா, சந்தோஷமா இருக்கு. சரிங்களா. கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இங்க இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க கவலைப்படுறதுல எந்த ஒரு நல்லது நடக்க போறதும் இல்ல. மாறாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க துன்ப அலைகளை கொடுத்து துன்பத்தையே தான் பரப்புறீங்களே தவிர அது மீண்டும் உங்களை துன்பப்படுத்துமே தவிர நீங்க கவலைப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்லை. அப்புறம் ஒய். சரி. அப்புறம் ஏன்? ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. சரிங்களா. ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் லைஃப். சிம்பிள் லைஃப். சந்தோஷமா இருந்தா முக்தி ஈஸி. அவ்வளவுதான். முக்திங்கிறது சந்தோஷத்துக்கு பக்கத்தால் இருக்கிற ஒரு செயல்பாடு, ஒரு நிலை. சந்தோஷமா இருக்கிறவன் தானா இறைவனூர் பெற்றுவான். அவ்வளவுதான். யாருக்கும் தனக்கும் துன்பம் இல்லாம ஒருத்தர் நிறைவா இருக்கிறான்னா
இவன் ஆண்டவனை நோக்கி போக வேண்டாம், ஆண்டவன் இவனை நோக்கி வந்துடுவான். எவ்வளவுதான் இயல்பு. நீ அமைதியா இரு, அப்படிதான் சொல்றார். சும்மா இரு, சும்மா இரு சொல்லற, அவ்வளவுதானே. சும்மா இருப்பா. ம். சும்மா இருக்கிறதுக்குள்ளதான் எல்லாம் இருக்குது. நீங்க சும்மா இருங்க. சரிங்களா? சரி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. காலம் கருதி நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவுளுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். அம்மா, இது ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கங்க. அதாவது